கேள்வி பார்வையாளர் வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்குலாம் தெரியும், முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்த அம்மாவினுடைய விசுவாசி எடப்பாடியோட பங்காளியாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இந்த இணைப்பு தென் மாவட்ட மக்கள் மத்தியில் பல்வேறு அரசியல் சச்சரவுகள் பரபரப்பு கூட ஏற்படுத்தி நம்ம பார்க்க முடியாது. முக்கியமாக பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீழ்த்த இந்த தேர்தல் தான் எடப்பாடி பழனிசாமி கடைசி தேர்தலாக இருக்கணும், எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கக்கூடிய வகையில தான் திமுக இருந்திருக்க மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வருகிறது. அதே போல பார்த்தோம்னா அதிமுகவை சேர்ந்த பல்வேறு நபர்கள் அவர் ஏற்கனவே திமுக பி டீமா இருந்தாரு, இப்போ அவங்களோட மெயின் டீமுக்கே சேர்ந்துட்டாருன்ற மாதிரி கருத்து வைக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏ டீம் பி டீம் எல்லாமே அம்மா மறைவுக்கு பின்னாடி, தலைவர் கலைஞர் மறைவுக்கு பின்னாடி 2 பக்கமும் ஏ டீம் பி டீம்ல வந்துருச்சு. அதில் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, போனால் நல்லா இருக்காது. ஏன்னா நான் திராவிட மாடலை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறேன். அதில் பி டீம் இங்கிட்ட அங்கிட்டான்லாம் இருக்குது, அதுக்குள்ளே போனால் நல்லா இருக்காது. மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் தொகுதியில் உதயகுமார் தொடர்ந்து எப்படி வெற்றி பெறுறாரு? மதுரை மாவட்டத்தில் உதயகுமார் தொடர்ச்சியாக திருமங்கலத்தை எப்படி வெற்றி பெறுறாரு? அப்போ இங்கே பி டீம் யார்? அது வேற. பி டீம் எல்லா பக்கமும் வந்துருச்சு. அதிமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு வர்றேன் தொடர்ச்சியா. இந்த தேர்தலில் எடப்பாடியை பலகீனப்படுத்தி அதிமுக என்ற கட்சியை உருமாறி அழிச்சு சின்னாபின்னமாக்கி அந்த கட்சி இருந்த இடம் தெரியாம ஆக்கி, ஆனா அந்த கட்சி மூலமாக பிஜேபி வளர்றதுக்கான திட்டம்ன்றத பகிரங்கமா சொல்றேன். ஏமாத்துறதுக்கு வேணா அதிமுக இந்த கேபி முனுசாமி மாதிரி சிவி சண்முகம் மாதிரி வேணா பேசிக்கிட்டு இருக்கலாமே தவிர இதான் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களால் இன்னைக்கு மதுரையில் அதிமுக சார்பாக பெரியார் படமும் அண்ணா படம் வச்சிருக்கீங்க. மோடி கலந்துக்கிற கூட்டத்தில் அந்த படத்தை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டா எடுத்துட்டீங்க. நீங்க எப்படி நாளைக்கு திராவிட ஆட்சியை நடத்த போறீங்க? அதனால தொடர்ந்து அதிமுகவை பலகீனப்படுத்தி பலம் இழக்க வச்சு அதிமுக வாக்காளர்களை நம்பிக்கையை குலைத்து சீர்குலைத்து அதிமுக என்ற கட்சி மீது மக்களுக்கு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தி அந்த வாக்காளர்களை சிதறடிச்சு அந்த சிதறடிக்கப்பட்ட வாக்காளர்களை பிஜேபி தன் பக்கம் இழுப்பதற்காக தொடர் முயற்சியில் ஈடுபட்டு வரும். ஓகே, நீங்க கெஜ்ரிவால் இன்னைக்கு விடுதலையா இருக்காரு டெல்லியில. இந்த அமலாக்கத்துறை போடுற வழக்கு அனைத்தும் ஃப்ராடு பித்தலாட்ட வழக்குன்றது உதாரணம் தான் கெஜ்ரிவால் விடுதலை. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு சிறையில் இருந்த அனைவருமே விடுதலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அமலாக்கத்துறை சிபிஐ வழக்கு. அப்ப என்ன ஆட்சி அங்க அதிகாரத்தை பிஜேபி பிடிக்கிறதுக்காக டெல்லியில இந்த வேலையை பார்த்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி கெஜ்ரிவாலை ஆதரிச்சது RSS. இன்னைக்கு அதிமுக எப்படி கைகோர்த்து கொண்டு அதிமுகவை அழிச்சுக்கிட்டு இருக்க, அது மாதிரி அன்னைக்கு கெஜ்ரிவாலை புனிதமானவர் ஊழலற்றவர் அப்படின்னு சொல்லி அவரை பெருசா பிரபலப்படுத்தி அவருக்கு ஆதரவு நீட்டின எதுக்குன்னு கேட்டா, டெல்லியில காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துறதுக்கு, காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்துறதுக்கு அன்னைக்கு பிஜேபிக்கு பலம் இல்லை. பிஜேபி கட்சிக்கு டெல்லியில பலம் இல்லை. இந்தியாவே பிடிச்சி டெல்லி நாடாளுமன்றத்தில் பிஜேபி ஆட்சி மன்றத்தில் இருந்தாலும் டெல்லி யூனியன் பிரதேசத்தில் அவங்களால ஆட்சிக்கு வர முடியல. டெல்லி மாநகராட்சியை பிடிக்க முடியல. காங்கிரஸ் வலுவாக இருந்தது. அந்த காங்கிரஸ் வலுவாக இருந்ததை எதிர்த்து பிஜேபியால் போராட முடியவில்லை. அப்ப என்ன செய்யறது? பிஜேபியை வீழ்த்துறதுக்கு கெஜ்ரிவாலை அன்றைக்கு பயன்படுத்தியது. அந்த கெஜ்ரிவாலை பயன்படுத்தி கெஜ்ரிவாலை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுச்சு. இப்ப அந்த கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை மதுபானத்தில் முறைகேடு கொண்டான்னு சொல்லி பொய் குற்றச்சாட்டு காலி பண்ணிடுச்சு. அவரை சிதைச்சிருச்சுல, நம்பிக்கை இழக்க வச்சிருச்சு மக்களுக்கு. அதே போன்றுதான் மும்பையிலும் அதே வேலையை தான் செய்தார்கள். அங்கே பெரிய பலமாக இல்லை பிஜேபி. அப்ப அங்க இருக்கக்கூடிய சரத்பவார் கட்சியை உடைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த உத்தவ் தாக்கரே இவங்க கூடிய கட்சியை, பால் தாக்கரே கட்சியை
உடைக்கிறாங்க, சிவசேனா உடைக்கிறாங்க. உடைச்சு அவங்களுக்கு துணை முதலமைச்சரே கொடுத்தாங்க. அவங்க நினைச்சாங்க நம்ம தான் தொடர்ந்து முதலமைச்சர்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அவங்க கிட்ட துணை முதல்வரை கொடுத்து கட்சியை கொண்டு சின்னாபண்ணமாக்கி அங்கே பாஜக கொழுவிட்டு இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் முதலமைச்சரா மும்பையில வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பிராமினா அங்க முதலமைச்சரா கொண்டு வந்து பிராமின் லாபி, இந்தியாவே பிராமின் லாபி கொண்டு போறது RSS வேலை. அதைத்தான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் வலுவா இருக்கு. திமுக கழகத்தை பொறுத்துள்ள தளபதி ஸ்டாலின் வலிமையை குன்றாமல் அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இப்போதைக்கு அவரை தொட வேணாம். 2031 பார்ப்போம். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை சந்திப்போம். இப்ப எப்படி கெஜ்ரிவாலை காலி பண்ணணுமோ, எப்படி இதுல பீகார்ல இவரை காலி பண்ணி இப்ப அவர் பிஜேபி முதலமைச்சராக தான் இருக்காரு. பீகார்ல நிதிஷ்குமார், ஒடிசால மோடியும் அமித்ஷா பிரச்சாரத்துக்கு போயிட்டு அங்க ஒரு IAS அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவன் ஒரு முக்குளத்தூர் மேலூர்காரர், அவர் திறமையா நவீன் பட்நாயக் கூட இருந்து பண்ணாரு. அவர் அரசியலுக்கு முதலமைச்சராக வந்துடுவார் நினைச்சு ஒடிசாவில் இருக்கக்கூடிய கொள்ளை வளங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு கடத்திட்டு போயிட்டாரு, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாரு பாண்டியன்னு சொல்லி பழிய போட்ட கூட்டம் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்ய போதா மோடி? அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு முருகன் கோயிலில் நாளைக்கு வழிபட்டு திருப்பரங்குன்றத்தில் பெரிய இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை உன்னால பணம் கொடுக்க முடியல. இந்த எய்ம்ஸோட வட மாநிலங்கள்ல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் கட்டப்பட்ட மருத்துவமனைகள்லாம் இந்திய ஒன்றிய அரசு பணம். இந்த மதுரையில கட்டப்படக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டும் இவங்க ஜப்பான் நாட்டோட கடை வாங்கி கட்டுன்னு சொல்லி அவன் என்னைக்கு கடை கொடுத்து கட்ட, இதான் காலதாமதம். இதோட அடிக்கல் நாட்டப்பட்ட அனைத்து எய்ம்ஸ் மருத்துவமனை வட மாநிலங்களில் பிஜேபி மாநில தொடங்கப்பட்டது. அது மாதிரி அங்க புவனேஸ்வரி கோயில் இருக்கக்கூடிய கருவூலத்தில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொள்ளையடிச்சிட்டு சாவியை கொண்டு போய் தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. இங்க தமிழர்கள் கொள்ளைக்காரர்கள். இந்த ஒரு பாண்டியன் வந்ததை ஒரு IAS அதிகாரியாக ஒரு பாண்டியன் ஒடிசா மாநிலத்தில் வந்ததை தாங்கிக் கொள்ள முடியாத இந்த காவி கூட்டம், பாஜக கூட்டம் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கு நன்மை செய்யுமா? புவனேஸ்வரி கோயில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் கொள்ளையடிச்சு சாவியை கொண்டு போய் தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மீட்டி வர வேண்டும் என்று ஒடிசா மாநில மக்களே தமிழன் முதலமைச்சராகலாம் கேட்ட ஒரு கேடு கட்ட பாஜக, மானகட்ட பாஜக ஒரு தமிழனா பிறந்த இருக்க முடியுமா? அந்த பாஜக அதிமுக கட்சிய எடப்பாடி என்ற ஒரு மாபெரும் துரோகி, அவனை மிரட்டுறதுக்கு செங்கோட்டையனை வர சொல்றது, மத்திய பாதுகாப்பு பட காவல்துறை பாதுகாப்பை கொடுத்துட்டு கட்சியும் கைக்கு வந்துடும். நாங்கள் அறிவிக்கிறது தான். இன்னைக்கு வரைக்கும் ரெட்டலை யாருக்கு சொல்றோம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் அறிவிச்சிருக்கா? எப்பயுமே பாஜக கழுத்துல கத்தி வைப்பான். டேய், பாஜகவை நம்பி போற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட திராவிட சமூக நண்பர்களே, பிராமணுக்கான கட்சி. நீ என்ன உழைச்சாலும், ஓடி ஓடி உழைச்சாலும், நிர்மலா சீதாராமன் தான் ஏசிலே உட்கார்ந்து 3 முறை நிதியமைச்சர் வர முடிஞ்சு, நம்ம சகோதரி தமிழிசை வர முடியல. தோக்குற தொகுதியா கொடுப்பாங்க. தமிழிசை நம்முடைய சுத்த பச்சை தமிழச்சி. இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா திமுக தோல்வி பயம் வந்துச்சு, அதை OPS சேர்த்துட்டாங்க. அவங்க அங்க இருக்கிறதுக்கு பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பேசுறதுக்காக தான் 2 மாநில கவர்னரா இருந்தாங்க. வரனா ராஜா என்ன சொல்றாருனாங்க, சார் நல்ல மனிதர் தேவையில்லாம தீய சக்தி திமுக போய் சேர்ந்துட்டாரு, இது MGR அம்மாவோட ஆன்மா மன்னிக்காதுன்னு ராஜா. ஆன்மான்னு ஒண்ணு இருந்தா காந்தி உங்களை மன்னிப்பாராடா? நான் கேட்கிறேன். நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்காக அரை நிர்வாண பக்ரி மாதிரி அலைஞ்சாரடா. பாரட்லா படிச்ச காந்தி, அந்த மகாத்மா காந்திய சுட்டு கொன்ற கூட்டம் ஆன்மாவும் உள்ள விளக்க மாறணும்னு உங்களுக்கு தெரியும் பாப்பா பேருக்கு. அதனால ஆன்மா மயிருன்னு பேசுறேன். செங்கோட்டையனை கூப்பிட்டு ஆசை வார்த்தை காட்டி கட்சியில் சீனியர், கட்சியை உங்க கைக்கு நாங்கள் கொடுத்துட்றோம், ரெட்டலை உங்க கையில் கொடுத்துட்றோம், பொதுச்செயலர் ஆக்கிடுறான், கூட்டணி மந்திரி சபை, நீங்க முதலமைச்சர் ஒத்துக்கிட்டாரு.
இது தெரிஞ்சு யாருக்கும் தெரியாம கொள்ளக்காரி மாதிரி ராத்திரி விடாதிரியா தலையில முக்காடை போட்டுட்டு போய் டெல்லியில போய் அமித்ஷா காலில் விழுந்து கையில் விழுந்து கெஞ்சி கதறி நீ என்ன உத்தரவு போட்டாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி உங்களை நம்பி வந்த செங்கோட்டையனை நடுத்தருள் நிற்பாட்டின பாஜக. சில பேர் இன்னும் அதிமுக கேபி முனுசாமி மாதிரி கிறுக்கு பைய பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் மந்திரி ஆகிறதுக்கான அமித்ஷா விடிய விடிய வந்துட்டு இருக்கான்ற, உங்களெல்லாம் மந்திரி ஆகிறதுக்கா பீஸ் கோயில் முதல்ல வந்து உட்காந்துருக்காரு. மோடி சுற்றுப்பயண சிவி சண்முகத்தையும் கேபி முனுசாமிய மந்திரி ஆகிறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி நினைச்சுக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். உனக்கு பக்கத்துல இன்னொரு ஆளை தயார் பண்ணிட்டாங்க, வேலுமணி. உன்னையோட ஹைட்டா, உன்னையோட உயரமா, பணத்திலையும் அடிமைத்தனத்திலையும் கொத்தடிமைத்தனத்திலையும் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. RSS மீட்டிங்ல நேரடியா போய் கலந்துக்கிறாரு. அவனுக்கு என்ன கொள்கை தெரியும்? சாதாரண பிளம்பரா இருந்தான். பிளம்பரை நான் தப்பா சொல்லலை, பிளம்பருடைய வருமானத்தை சொல்றேன். இன்னைக்கு தீவு வச்சிருக்கேன், தனித்தனி தீவுகள் மட்டும் வச்சிருக்கேன். வேலுமணி மட்டும் கோயம்புத்தூர்ல சாதாரண ஒரு பிளம்பர். இன்னைக்கு தனித்தீவுகள் இருக்கு. தனித்தீவுகளை பாதுகாக்கணும்னா பாஜக சொல்றதை கேட்கணும். மிதுன் பழனிசாமி எடப்பாடி மகன் திகார் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும். 8000 கோடிக்கு விமானம் வாங்குறதுக்கு முற்பட்டிருக்கான். அவன் சின்ன சம்பந்தியம். அதையும் பிடிச்சுக்கிட்டான் எடப்பாடி. அமித்ஷா அதையும் பிடிச்சுக்கிட்டு தான். கொத்தடிமை கொள்கைவாதி இல்லை. இந்த கொத்தடிமை கூடாரத்தை பிடிச்சிட்டு ஆசை வாரத்தை காட்டி பாவத்தை செங்கோட்டையன் எடப்பாடி காலில் வந்து முழு சரணாகதி. அங்கே டெல்லியில் அமித்ஷாவோட பேசப்பட்டது என்ன? நாங்க சொல்லுதான் நீ முதலமைச்சர், மற்றலாம் நாங்க தான். ஆனா வெளியே மட்டும் சொல்லிடாதீங்க. எடப்பாடி அமித்ஷாட்ட கெஞ்சினது வெளியே மட்டும் கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லாதீங்க. ஜெயிச்சதுக்கு பின்னாடி கூட்டணி மந்திரி சபை அறந்துக்குவோம். ஜெயிக்க போறதும் இல்லை, நடக்க போறதும் இல்லை. கிழக்கே உதிக்கும் உதயசூரியன் மேற்கில் உதிக்க போறது இல்லை. வடக்கே இருக்கு இமயமலை, திருப்புறங்குன்ற மலைக்கு கொண்டு வர முடியாது. திருப்புறங்குன்ற மலையை இமயமலை ஆக்க முடியாது. கரந்தவால் மடிபுகாது, கருவாடி மீனாகாது. எடப்பாடி என்றைக்கு இனிமே அமைச்சராக முடியாது, முதலமைச்சராக முடியாது. எழுதி வச்சுக்கணும். ஆக்க விட மாட்டான். எங்களுக்கு விருப்பம். நம்ம தமிழன் வரட்டும் நினைக்கிறான். உன்னை வரவிடாம ஆக்க போறதே பிஜேபி வேலை. அதான் இன்னைக்கு பெரியார் போனான். பெரியாரை தொட்டான் கெட்டான். இந்த ஆண்டு 2026 பெரியாரை அதிகமாக வேஷம் என்ன அதிகமாக திட்டி பேசிய சீமான் சீரழிஞ்சு போவான். இந்த தேர்தலில் 6% வாங்கவே முடியாது. 2%, 1%, 1% தெரியாது. பெரியாரை தொட்டவன் தமிழ் மண்ணில் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. பெரியாரை பேச பேச இந்த மண்ணில் அழிவான். அதான் சரித்திரம். அதனால சீமான் 2026 தேர்தலில் காணாம போயிடுவான். அதை போன்றுதான் எடப்பாடி அரசியல் வாழ்க்கையை பிஜேபி எம்ஜிஆர் தொண்டன் அம்மா தொண்டன் போய் இன்னும் போறீங்க பாருங்க. நீங்க இன்னும் 60 நாள் தான். 60 நாளைக்கு பின்னாடி அதிமுகவை காலிமன்றதுக்கான வேலையை பார்க்குறேன். சுதாரிங்கன்றதை நாங்களாம் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அம்மா சொன்னது மாதிரி எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அதிமுக இருக்கும். கடைசி தொண்டன் அதிமுக நடத்துவான்னு சொன்னாங்க. என்னை போன்று லட்சம் பேருக்கு நாங்க விட மாட்டோம். நாங்க கோடி கோடியா கொள்ளையடிக்கல, நாங்க தீவு வாங்கல, நாங்க நடத்துவோம். அந்த நம்பிக்கையோட சொல்றோம். அது 2026க்கு பின்னாடி இன்னும் அதிமுக தொண்டனுக்கு விழிப்பு வரணும். இன்னும் நம்புறான், இன்னும் மோடியை நம்புறான். செங்கோட்டையனை கூப்பிட்டு உடைச்சது டிடிவி 4 நாளைக்கு முன்னாடி பிஜேபி முன்னாடி பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சராக நாங்கள் கட்சி நடத்துகிறோம், தூக்கு போட்டு சாவேனே தவிர நான் எடப்பாடியுடன் சேருவனா வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி பேசிட்டு எட்டப்பனா வந்து நிற்கிறாரு. நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள், அம்மாவால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள்,
யார் துரோக பிள்ளை, யாரு நல்ல பிள்ளைப்பா? ஏப்பா டிடிவி மக்கள் ஒத்துக்குருவானா? 4 நாளைக்கு முன்னாடி சொல்றீங்க. அப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது? அவனை நான் அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர சொன்னேன். ஒரு படத்துல மனோரால சொல்ற மாதிரி இழுத்து போயிட்டாங்க டிடிவி. அதையும் போய் சொல்றாரு. எங்க ஆளை காணாம 4 நாளா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களே. நான் பெங்களூரில் படித்தவன், அங்கே ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள், நான் நண்பர்களை பார்க்க போனேன் வந்தேன் அப்படின்றாரு. அங்க டெல்லியில அமித்ஷா கூப்பிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணு, ஜெயிலுக்கு போறியா திரும்பவும் திகார் ஜெயிலுக்கு? பாண்டிச்சேரி ஆரவேல பணத்தை பதுக்கி வச்சிருக்க, கோடானோடி பணம் இருக்கு, நல்லா வெள்ளச்சட்டையை போட்டு நல்லா ஆடம்பரமா வாழ்ந்துகிட்டு இருக்க, பணம் எங்கெங்கிறது உனக்கு இருக்குன்னு தெரியும், எடுத்துருவோமா? உள்ள போறியா? நான் எடப்பாடி ஒத்துக்கிறேன், போ. வந்து அம்மா பிள்ளைன்ற அம்மா ஆட்சியை கொண்டு வரணும். ஏங்க 2021 தினகரன் ஏன் நீங்க வந்து தனியா போட்டிட்டீங்க? அப்ப அம்மா ஆட்சியை எடப்பாடி கொண்டு வந்து 75 சீட்டு ஜெயிச்சாரு கூட்டணி கட்சியோட. அப்ப நீங்களும் சேர்ந்திருக்கலாம்லே. அம்மா ஆட்சியை எடப்பாடி கொண்டு வரத தடுத்தது 25 தொகுதிகளில் நீங்க தானே தடுத்திருக்கீங்க. அப்ப அம்மா ஆட்சியை கொண்டு வரதுக்கு புத்தி இல்லையா? ஞானம் இல்லையா? அறிவு இல்லையா? நயா பேசுறீங்க. மக்கள்லாம் கேன பண்ணிக்கீங்களா? கேப்பையில நெய் விடுதா கேட்கிறவங்களா கேனப்பையில என்ன பேசுறீங்க? அம்மா ஆட்சியை கொண்டு 2021 எங்க போனாங்க? அம்மா ஆட்சியை குடுங்க அன்னைக்கு நீங்க 25 தூரம் நீங்க தோக்கடிச்சிருக்கீங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றுபட்ட அண்ணா திமுக தப்ப சரியா 3% தான் திமுக அன்னைக்கு வெற்றி பெற்று கூட வாங்கி. அன்னைக்கு ஓபிஎஸ் சரியா வேலை பார்க்கல தென்பா, அந்த குற்றச்சாட்டு நான் ஒத்துக்கிறேன். 60 தொகுதி அதிமுக வெற்றி பெறுக்குன்னா அவரு கொங்கு மண்டலத்துல இபிஎஸ் வேலை தான். அதே வேலைக்கிட்டு பார்க்கல, ஓபிஎஸ் பார்க்கல. முதலமைச்சர் எடப்பாடின்னு சொன்னாலும் அவரு படுத்துக்கிட்டார். அப்ப டிடிவி என்ன தனியா பிரிச்சிங்கல்ல, அப்ப அம்மா ஆட்சி கொண்டு வர மாட்டேன்னு இப்ப கொண்டு வருவீங்களா? இன்னைக்கு நிலைமை என்னன்னு கேட்டா, பூராத்தையுமே குடும்பியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த தேர்தலில் சின்னமா வந்து தனி கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு கொடி அறிவிக்கிறாங்க, 3 நாள் காணா, அப்புறம் ஆலோசனை பண்றாங்க. நான் தெளிவா சொல்றேன், மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதிமுக எம்ஜிஆரின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி வரும் லட்சம் தொண்டை விரும்புறான். அதை மட்டும் நான் தெளிவா சொல்லி 1.5 கோடி தொண்டை சிதறி போய் கிடைக்காது. ஆனா பிஜேபி தான் எங்களை அழிக்கிறது, பிஜேபி தான் தமிழ்நாட்டின் ஜீவாதாரத்தை ஒழிக்குது, பிஜேபி தான் பெரியார் படமே இன்னைக்கு அண்ணா திமுக மேடையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அகற்ற சொல்றான், திராவிடத்தை அழிக்க சொல்றான். அங்களை அழிக்கின்ற பிஜேபியை இந்த தேர்தலில் திராவிட சித்தாந்த ரீதியாக பிஜேபியை வீழ்த்துவதுதான் எம்ஜிஆரின் தொண்டன், அம்மாவின் தொண்டன் வேலை, எங்களுக்கு முதல் குறிக்கோள் அதுதான் சொல்லிட்டு நீங்க வெளியே வரணும். அப்ப ஆளாளுக்கு பிரிச்சுட்டு போனா பிஜேபி திட்டம் என்னன்னு கேட்டா, ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் அவர் வந்து போய் பண்ருட்டி ராமச்சந்திரனை வச்சு அறிக்கை கொடுத்தாரு, தேசிய ஜனநாயகம் கொடுத்து விலகுறோம்ன்றாரு. அவரை நம்பினவங்க எல்லாம் பாவம். வெள்ளமண்டி சோமன்னைக்கு போயிட்டாரு, கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி போயிட்டாரு, ஊட்டியில் ஒரு மாவட்ட செயலாளர், அவங்க திமுக போல. ஒரு தலைவனா இருக்கிறவங்க, நான் தான் ஓபிஎஸ் சொன்னேன், நீங்க அந்த வீட்டின் உரிமையாளர், நீங்க ஒரு அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு நடத்திட்டு கூட நீங்க போய் திமுக கூட்டணி வச்சிருக்கோம். நாங்க அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக 2019 ஆதரிக்கிறோம். நாங்க எப்படி உங்களை ஆதரிக்கணும்? யாருமே நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க. மலை இறங்க மாட்டேன்றீங்க. சினிமா நேரம் இறங்கி இருக்கணும். பிஜேபி பூரா பிரிச்சு விடுறான், செங்கோட்டை பிரிச்சு விட்டுட்டான், நப்பாசை காட்டி நடுத்துல விட்டுட்டான். ஓபிஎஸ் பண்ருட்டி விட்டு அறிக்கை கொடுத்தா மறைமுகமா போய் அமித்ஷா போய் பார்த்தாரு.
பகிரங்கமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எடப்பாடி எந்த நிபந்தனை இல்லாம நான் கட்சியில சேர்றேன்றாரு. அவரை சேர்க்க மாட்டேன்றீங்க. இப்ப சி.வி. சண்முகமும் ஊத்தவாய உதயகுமாரும் கே.பி. முனுசாமியும் சின்னம்மாவையும் ஓபிஎஸ் என்பதற்கு என்ன யோக்கியதை தகுதி இருக்கு? நீங்க தான் சின்னம்மாவை கட்சியை விட்டு அப்புறம் ஒரு குடும்பத்தின் பிடியில் இந்த கட்சியில் கூடாது ஒதுக்கி வச்சிருக்கீங்க. அப்ப அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க. என்னடா துரோகம்? நீங்க தானே அவங்களுக்கு துரோகம். சின்னம்மா கொடுத்த பதவி கொடுத்தாங்க, முதலமைச்சர் ஆக்குறாங்க. முதலமைச்சர் ஆக்குறதுக்காக அவங்களை ஒதுக்கி நினைக்கிறீங்களா? அவங்க போன தேர்தலில் ஒதுக்கி நின்றாங்க. இப்ப இந்த தேர்தலில் அவங்க ஒதுக்கி நின்றா 2026 அவங்க அரசியல் களத்துல திரும்ப அம்மா ஆட்சியை கொண்டு வருவான், கட்சியை ஒருங்கிணைப்பு நடக்காது. 2026 தேர்தலில் வலிமையா நிக்கணும். நம்மை அழிக்க நினைக்கிற பிஜேபி எதுக்குறான்? நம்மை ஒழிக்க நினைக்கிற துரோகி டிடிவி நம்முடைய எடப்பாடியை காலி பண்ணாதான் 2026 தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக பொதுச் செயலாளராக இந்த அம்மா வர முடியும். சின்னம்மா அவ தனி கட்சி தொடங்குறேன், ஓபிஎஸ் வழக்கு போட்டாலும் திமுக போயிட்டார். நீங்க பொதுச்சா வழக்கு போட்டுட்டு நீங்க தனி கட்சி தொடங்கினா அப்புறம் யார் கிளைம் பண்ணுவா? 2026 தேர்தலுக்கு பின்னாடி எடப்பாடி டெப்பு காலியாகி துண்டக்கான துணியக்கான ஓட போறாரு. பிஜேபி தான் 10 சீட்டு நிக்க வந்து ஜெயிக்கிற மாதிரி இருப்பான் அதிமுகனால. சின்னமா விவேகமான முடிவு, வீரமான முடிவு எடுத்தா முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் கொள்ளையடிச்ச அமைச்சர்கள் எதிர்த்து சரியான வேட்பாளர் நிறுத்தினா, அவங்க பிரச்சாரம் பண்ணினால், ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினால் அதிமுக அவங்க தான் உருவாங்க. ஜா உருவாச்சு பாருங்க. அப்ப ஜே மட்டும் தான் வெற்றி பெற்றாங்க 27 இடம். அது மாதிரி சின்னம்மா தலைமையில 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக உருவாகி உள்ள போகும். அப்படி போகணும்னா அவங்களும் வீரமான முடிவு எடுக்கணும். இல்ல இன்னும் பிஜேபி கண்ட்ரோல்ல அவங்களும் இருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுது. பிஜேபி அழிக்கணும் மக்கள் நினைக்கிறான். தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி ஒழிக்கணும் நினைக்கிறான். அதிமுக கட்சியை சுக்குனரா உடைச்சது பிஜேபி. திராவிட இயக்கத்தை சீரழிக்க வந்திருக்கு பிஜேபி. தமிழ் மண்ணின் கலாச்சாரத்தை அழிக்க வந்திருக்கு பிஜேபி. திருப்புறங்குன்ற மலையில விவகாரத்தை எடுக்கிற பிஜேபி. இந்த மண்ணுக்கு ஒவ்வாத பிஜேபி. காவி கூட்டத்தை அடிச்சு நொறுக்கணும்னு நினைக்கிற மக்கள். அந்த மக்கள் எடுக்கிற முடிவுக்கு தான் சின்னம்மா வரணும். ஓபிஎஸ் வந்து போயிட்டாரு, ஒரு வழி என்ன அவர் கேட்டு பார்த்தாரு. போராடி இருக்கலாம், அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. கட்சி வேசி கட்டாதன்றான், கட்சி கொடி கட்டாதன்றான். இந்த கட்சி ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அப்ப என்ன செய்ய முடியும்? நாங்களாம் போராட்ட குணம் படிச்சவங்க, அவர் முடியாது. அவர் வந்திருந்து அரசியலில் சேர்மன், எம்எல்ஏ, முதலமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி துணைத் தலைவர், கட்சியில பொருளாளர், அப்படியே அந்த இதிலே போயிட்டார். வயது அவரும் முயன்ற அளவு போராடி பார்த்தார், நடக்கல, போயிட்டார். அப்புறம் அவர் எதுக்கு துரோகின்றீங்க, நீங்க சேர்க்க மாட்டேன்றீங்க. இதே மானங்கட்ட உதயகுமார் திருட்டு பேல அவர் எதிர்த்து பேசு. நீ தேர்தலில் திருமங்கலத்தில் ஜெயிச்சு நீ ஜெயிக்க போறதில்ல, அது வேற. திமுக நினைச்சு ஜெயிக்க வச்சா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நாமளாம் தடுக்க முடியாது. நம்ம சொல்லிட்டோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தெளிவா சொல்லிட்டோம், 5 தொகுதியில திமுக தோக்குன்னு சொன்னோம். தெளிவா சொன்னேன், நாங்க கூட்டணி கட்சியா. இப்பயும் சொல்றேன், வலுவாதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ அளவுக்கு இன்னும் திமுக அங்க வேலை பார்க்கல. ஆனா நாங்க விட மாட்டோம். முக்குளத்தூரா பிறந்த ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டேன் உதயகுமார். காசு வாங்குவேன், ஓட்டு போட மாட்டேன். சின்னம்மாவுக்கு துரோகம். அம்மா சின்னம்மா நான் ராஜினாமா பண்றேம்மா, எங்க திருமங்கலை வாமாண்டேடா சாமி, உன்னை மாதிரினா உலகத்துல ஜால்ரா பைய. சின்னம்மாவுக்கா நான் திருமங்கலத்தை தியாகம் பண்றேன்டா, தியாக சாமி, மொட்டைச்சாமி, மொட்டையிலே அடிக்கணும் அவனை. களவாணி பைய. கே.பி. முனுசாமி விட்டு பேசுவார். கே.பி. முனுசாமி பிறக்கும் போதே டாட்டா பிர்லா மகன், நீ அம்பானி மகன். கே.பி. முனுசாமி பன்னீர்செல்வம் டீ கடை வச்சிருந்தார். அவர் என்ன சொன்னாரு, நான் பெரிய இந்த பெரிய ஓடக்கார தவிர பெரிய டாட்டா பிர்லா என்ன சொன்னாரு, டீ கடை வச்சிருந்த பன்னீர்செல்வம் தாப்பா. என்ன அது என்ன இருக்கு, அவர் ஒன்றும் மறைக்கலையே. இன்னைக்கு அந்த டீ கடை இருக்கு. நினைவு சின்னமா பெரிய ஓடத்துல பன்னீர்செல்வம் டீ கடை வச்சிருக்காரு. அவர் ஒன்றும் மாற்றம் இல்லை.
ஆனா கேபி முனுசாமி அப்ப என்ன வேலை பார்த்தாரு? தர்மபுரி, கிருஷ்ணகிரி இப்போ இதில் நீங்க என்ன பண்ணீங்க? இதுல கருவளை மரத்துக்கு கீழே கள்ளச்சாராயம் வித்தீங்களா? இல்ல எரிசாராயம்? எரிசாராயம் வித்த கூட்டம் நீ சின்னம்மா காலில் விழுந்து அவங்க ஷூலாம் தொடச்சி விட்டு அவங்க பாத்ரூம் கக்கஸ் எல்லாம் கழுவி விட்டு தானே நீலாம் கேபி முனுசாமி வந்த வேலைக்காரின்ற. வேலைக்காரி காலில் விழுகாம இருந்திருக்கலாம்ல. அம்மா மறைஞ்சிட்டாங்களா? அம்மா இருக்கும்போது வேலைக்காரி ஏற்று நீ பேச முடியாது. அம்மா இறந்துட்டாங்கல்ல. வேலைக்காரி கட்சிக்கு பொதுச்செயலாளர் வரக்கூடாதுன்னு கேபி முனுசாமி அன்னைக்கு பேசியிருந்தா ஆண்மகன். வேலைக்காரி கட்சிக்கு பொதுச்செயலாளர் வரக்கூடாதுன்னு அம்மா இல்ல அம்மா இருக்கும்போது நீ சொல்ற மாதிரி ஓனர் முதலாளிப்பா அம்மா. சின்னம்மா சசிகலா வேலைக்காரி. முதலாளிக்கு பிரியமான வேலைக்காரி கூட வச்சுக்க வாதத்துக்கு. இறந்து போயிட்டாங்க முதலாளி. அப்ப வேலைக்காரி உனக்கு சின்ன சின்ன வேலைக்காரியை கெடுதல் பண்ணியிருந்தா நீ முறைச்சிருக்கலாம்ல. அப்ப காலில் விழுந்து இல்லை. அப்போ உனக்கு வேலைக்காரியா தெரியலையா? மந்திரி பதவி வாங்கும்போது அவங்க கொடுக்கும்போது வேலைக்காரியா தெரியலையா? தலைவியா தெரிஞ்சாங்களா? புரட்சி தலைவியா தெரிஞ்சாங்களா? இவன் இந்த ஊத்தவாயன் உதயகுமார் இவன் தியாக தலைவின்னு சொன்னவன் தான். இப்ப எடப்பாடியை சொல்லிருக்கேன் நம்ம பச்சை தமிழனா முழு தமிழ் புரட்சி தமிழர் நம்ம தமிழன் இருக்கான். இவன் சொன்னாலே முடிஞ்சு. நன்றியின் இலக்கணம். நாங்கெல்லாம் ஓபிஎஸ் பார்த்துதான் நான் நன்றியின் விசுவாசத்தை தெரிந்து கொண்டேன். அது வரைக்கும் இவன் எங்கேயோ முருகமா இருந்திருக்கா உங்களுக்கு, மனிதனா இருக்க மாட்டான் உங்களுக்கு. ஒரு பேட்டியில சொல்றேன் ஓபிஎஸ் பார்த்துதான் இவன் விசுவாசம்னா என்ன, நன்றினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டானா. அடே அப்பா. அப்புறம் சொன்னா குலசாமின்னா யார? அம்மாவை. அம்மா இருக்கும் நோக்கி நான் செருப்பு போட மாட்டேன். எப்ப மந்திரி ஆகிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் செருப்பு போட தானே தெரிஞ்ச நடிப்புக்காரன். இவெல்லாம் அரசியல் களத்துல தூக்கி எறியப்பட வேண்டியவன். அம்மா கோயில் வேற கட்டி வச்சிருக்காரு. அம்மா கோயிலை கட்டி அவங்க அப்பனையும் புதைச்சிருக்கான், அவங்க அம்மாவையும் புதைச்சிருக்கான். அது சுடுகாடா கோயிலாடா? ஏழை அந்த அந்த எது கட்டி வச்சிருக்காங்க அதுக்குள்ளதான் பணம்லாம் புதைச்சி வச்சிருக்கான்றாங்க. வரட்டும் இந்த 2026 திமுக அரசு அவனெல்லாம் விட்டுடுச்சு. முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் பண்ணப்புறம் பிடிப்பான். அவன் யாரு கப்பம் கட்டுறானோ கப்பம் கட்டினா அங்கே விட்டாங்க. இங்கே சில அமைச்சர் இருக்காங்க பேர்லாம் சொல்ல திமுக கெடுதலா போயிடும். நாங்க திமுக வாழ வைக்கணும்னு நினைக்கிறாள், திமுக இருக்குன்னு நினைக்கிறாள், ஆதரிக்கிறான். நான் சொல்லுவேன், சொல்ல வேண்டிய நேரத்தில் புட்டு புட்டா வைப்பேன். எந்த அமைச்சர் அவனுக்கு உதவியா இருந்தாரு? இவன் அமைச்சராக இருக்கும்போது அந்த அமைச்சருக்கு கள்ள தொழிலுக்கு போறான், கிரானைட்டு குவாரிக்கு போறான். இவன் எப்படி உதவியா இருந்தான்? அதெல்லாம் நாடி போயிடும். இங்கேயும் பி டீம் இருக்கு. அது தளபதி ஸ்டாலின் பார்த்துக்கிறங்க. உங்களுக்கு இப்ப ஃபுல்லா நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு அறிவாலயம். இப்ப இதெல்லாம் நாங்க பேசலாம் காதில் கேட்காது, ஏறிக்கிட்டு இருக்கு கூட்டாங்க. அதனால என்னன்னு கேட்டா இன்னைக்கு நிலவரம் என்னன்னு கேட்டா கேபி முனுசாமி டாடா பிர்லா வாரிசு மாதிரி டீ கடை பண்ணிடுச்சோ வேலைக்காரின்ற. அவர் டீ கடையை மறுக்கல. அந்த அம்மா என் தாயாக என்னை மதித்துன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ற? ஜிவி சண்முகம் அது மாதிரி. ஜிவி சண்முகம் கூவத்தூர்ல என் தாய் என் தாய் ஏய் அருள் வந்த மாதிரி என் தாய் என் அம்மா. அப்ப அதெல்லாம் என்ன ஏண்டா மானங்கட்ட பிள்ளை? அண்ணா திமுகவை அழிக்க போறான்டா பிஜேபி. ரோசம் சூடு சொரணும் சோறு உப்பு போட்டு சாப்பிட்டா ஒரு தாய் தாப்பனுக்கு பிறந்தனா இருந்தா பிஜேபி ஒழிக்கிறதுக்கு எம்ஜிஆரின் தொண்டன் அம்மாவின் தொண்டன் எழுதுவாங்க. இந்த தேர்தலோட குறிக்கோள் பிஜேபியை வீழ்த்த வேண்டும்ன்றவன் தான் உண்மையான வீரன், வீரனுக்கு பிறந்தவன். பிஜேபிக்கு எவனாவது வேலை பார்த்து எம்ஜிஆர் தொண்டை பார்த்தா அவன் பிறப்பின் மீது எங்களுக்கெல்லாம் ஐயம் ஐயம்.